ரெண்டு கொலையும் ஒரே மாதிரி நடந்திருக்கு. நம்ம டிபார்ட்மெண்டே கதிகலங்க வச்சிருக்காங்க. Who is the culprit? ஒரு ஸ்டேஷன்ல பூந்து ஒரு ஏசி ஷூட் பண்ணிட்டு போயிருக்கான். போலீஸ்காரனாலே காப்பாற்ற முடியல. போலீஸ் எப்படா பப்ளிக்கை காப்பாற்ற முடியும்னு டிவி மீடியாவும் பிரஸ் மீடியாவும் கிளிகளில் கிளிக்கிறானுங்க. ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்ல பொம்பளை கேஸ்லயும் முத்திரத்தால் மோசடி கேஸ்லயும் கோர்ட் படி ஏறி இறங்கிட்டு இருக்காங்க. இந்த 2 கொலை மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலன்னு வச்சுங்க, நம்ம ஹோம் செக்ரட்டரி கோர்ட்ல ஏத்தி நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுருவாரியா? இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? இதே நிலைமை நீடிச்சதுன்னா நம்ம மான காத்துல மட்டும் இல்ல கப்பல்லே ஏறி போகும். What are you talking now? Are you policeman? Yes sir. அந்த ஏசி மேல எத்தனை கம்ப்ளைண்ட் இருக்குன்னு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும். அது உங்களுக்கும் தெரியும். உங்களால வான் பண்ண முடியல. ஏன்னா அவனுக்கு அவ்வளவு அரசியல் செல்வாக்கு இருக்கு. அதை பயன்படுத்திக்கிட்டு எவ்வளவு தப்பு பண்ணா எத்தனை பேரை மிரட்டினா தெரியுமா சார்? அதை பொறுத்துக்க முடியாம எவனோ போட்டு தள்ளிட்டு போட்டான் சார். காக்கி சட்டையை போட்டுட்டு இப்படி பேசுறதுக்கு அசிங்கமா இல்ல? அசிங்கமே இல்ல. ஏன்னா பெரிய பெரிய தாதா ரவுடிங்களுக்கெல்லாம் நாம தான் என்கவுண்டர் போட்டோம். ஆனா எவனோ ஒருத்தன் நமக்கே என்கவுண்டர் போட்டுட்டான். குற்றவாளியை நியாயப்படுத்தி பேசுறீங்களா? கொலை செய்யப்பட்ட எல்லாருமே குற்றவாளிங்க தான். ஏன் பாஸ்கர் எடுத்துங்க, அவன் பண்ணாத அநியாயமா? அவன் செய்யாத கட்ட பஞ்சாயத்தா? அவன் மேல 137 கேஸ் இருக்கு. நாம தண்டிச்சோமா? இல்ல நம்மளால தண்டிக்க தான் முடிஞ்சுதா? ஒரு அதிகாரி குடும்பத்தை அநியாயமா விஷம் ஊத்தி கொன்னுட்டு மூடி மறைச்சு நிரபராதின்னு அவன் வெளியில வந்துட்டான். நிறுத்தியா? என்னைய பேச்சு பேசுற? இது டிபார்ட்மெண்டா இல்ல சத கடையா? இந்த மீட்டிங் போட்டுக்கிறதே கொலையாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு தான். இனிமே உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லையா? ஐ எம் வெரி சாரி. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் எஸ்பி ராஜகுமாரி கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணலான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஓகே, கேக்குறது சீக்கிரமா கேளுங்க. குட் மார்னிங் மேடம். ஐ அம் கமிங் ஃப்ரம் சன் டிவி. சென்னையில் நடந்த முக்கிய 2 கொலைகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் உங்களை ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கதா சொல்லிருக்காங்களே. எஸ், தட்ஸ் ரைட். குற்றவாளியை கண்டுபிடிக்க தான் நான் வந்திருக்கேன். தட்ஸ் மை டியூட்டி. இதுவரைக்கும் யாரும் கண்டுபிடிக்காத கொலையாளியை நீங்க கண்டுபிடிச்சிருவீங்களா மேடம்? டெஃபினெட்லி. மேடம், இதுவரைக்கும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாதனால தான் உங்களை ஸ்பெஷலா அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க. சப்போஸ் உங்களாலையும் கண்டுபிடிக்க முடியலன்னு வச்சுங்க, என்ன இவங்கள மாத்திட்டு வேற ஒரு ஸ்பெஷல் ஆபீசரா போட போறாங்க. ஹோல்ட் இட். என்ன பேசுறீங்கன்னு யோசிச்சு பேசுங்க. உண்மையை சொன்னா ஏன் கோச்சிக்கிறீங்க? This is too much. Sharad, press people allow பண்ணாதீங்கன்னு சொன்னேனே, கேட்டிங்களா? போங்க போங்க. போங்க, கோவப்படாதீங்க மேடம். பெண் போலீஸ்க்கும் ஆண் போலீஸ்க்கும் இடையில ஏதோ கசமசா நடக்குதுன்னு ஐஜி கூப்பிட்டு வான் பண்ணாரமே, அது உண்மையா மேடம்? Mind your language. நாங்க கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லி தான் ஆகணும். நீங்களும் கேக்குற கேள்வி ஒழுங்கா இருக்கணும்ல? ஓகே, எனிவே சாரி சொல்லிட்டோம்ல. இன்னொரு சமயம் உங்க எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்றேன். எங்களை சந்திக்கலனாலும் பரவாயில்ல, குற்றவாளியை கண்டுபிடிங்க. இந்த ஏரியாவுல எவன்டா பாக்ஸர்? ஏய், நான் தான்டா நம்பர் 1 பாக்ஸர். எவனா இருந்தாலும் ஓடி போய் சொல்றது கேளுடா. குமார் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணா. வேணாம் தல. டேய், இவ்வளவு ஏன் பாக்ஸர் பாக்ஸர்? நான் தான் நம்பர் 1 பாக்ஸர். நான் தான் நம்பர் 1 பாக்ஸர்னு கொக்கரிச்சா. அவனையும் நான் தான்டா சுட்டு தள்ளேன். தல, சொல்றது கேளுடா. நம்பர் 1 பாக்ஸர். வாங்கடா வாங்கடா வாங்கடா, தில்லுடா வாங்கடா. வேணாம் தல. போடா. ஏய், தல, சொல்றது கேளுடா. வாங்கடா வாங்கடா, ஒண்டி கொண்டி வாங்கடா வாங்கடா. டேய், கூப்றா டேய். சொன்னா கேளு. தல, சொன்னா கேளு. வேணாம் கேளுடா, வா தல. சொன்னா சொல்றேன். தல வந்து தல. ஏய், ஓடுறாடா. தல, சொல்லி கேளுடா, வா தல. என்ன கரெக்ட் ஐஸ் வைக்கின்றா? சரஸ்வதி சோரலம்பி. நீ தான் அந்த கல்யாணம். ஆமா ஆமா. என் மானமே போச்சுடா. போச்சுடா. தல. தல. ஏய், என்னுடைய அடுத்த எது யார் தெரியுமா? என் பொண்டாட்டி தான். அவளையும் சுட போற போய் சொல்லுடா. இனிமேல் அவளை உயிரோட விட்டு வைக்க மாட்டேன். என்கவுண்டரா. ஐயோ, சார், யாருங்க? ஐயோ, ஐயோ, சும்மா ஐயோ, ஐயோ, மாமா, காளையா. உங்க பேர் என்ன? என் பேரு இந்திராணி, அவன் பேரு மணிகண்டன். உங்க பொண்ணு எழுதின லெட்டரை ஏசி மோகன்குமார் கேட்டிருக்காரு. நீங்க ஏன் கொடுக்கல? அவர் மேல எனக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லையா? என்ன காரணத்தினால அவர் மேல நம்பிக்கை எல்லாம் போச்சு? லெட்டரை கொடுத்திருந்தா கிழிச்சு போட்டுட்டு அப்புறம் தற்கொலை முடிவு பண்ணிருப்பாங்க. போலீஸ் ஆபீசர் கேட்டா கொடுக்கணும். என்ன இப்படி பொறுப்பெல்லாம் பேசுறீங்க?
எங்க அம்மா வயசானவங்கன்னு தெரிஞ்சும் சேலையை பிடிச்சி இழுத்து என்ன சித்திரவதை செஞ்சார் தெரியுங்களா? இருந்தாலும் நாங்க பொறுத்துட்டு உயிரோட இருக்கோம் மேடம். அவர் தான் எங்களை வீட்டுல இருந்து அழைச்சிட்டு வந்தாரு. அப்புறம் எப்படி நாங்க அவரை கொண்டு இருக்க முடியும்? இப்படியே நீங்க டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க வச்சுக்கோங்க, நானே என் பிள்ளைய பசங்க குடிச்சிட்டு செத்து போயிடுவோம். சீ, எங்களுக்கு வேற வழியே தெரியல. மார்னிங் மேடம். இவர் தான் வாட்ச்மேன். வணக்கம் மேடம். நீங்க தான் வாட்ச்மேனா? ஆமாங்க. உங்க பேர் என்ன? வெள்ளையா இருக்கன்னு எங்க அப்பா வெள்ளச்சாமின்னு பேர் வச்சுட்டாங்க. எத்தனை வருஷமா இருக்கீங்க? 5 வருஷமா இருக்கம்மா. கொலை எப்படி நடந்ததுன்னு தெரியுமா? அதாங்க எனக்கும் தெரியல. தெரியலையா? இல்ல செஞ்சுட்டு நடிக்கிறீங்களா? எனக்கு அவர் கடவுள் மாறிமா. அவரை போய் நான் கொலை பண்ணேன்னு சொல்றீங்களே, நியாயமா? ஸ்டாப் திஸ் டயலாக். கொலை நடந்த அன்னைக்கு இருந்தீங்களா இல்லையா? இருந்தங்க. அன்னைக்கு என்ன நடந்தது? அன்னைக்கு 9 மணிக்கு வந்தாருங்க. நான் தான் கேட்டு திறந்து விட்டேன். வழக்கமா அங்க வந்தாருன்னா என்னை உடனே வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டாருங்க. மறுநாள் காலையில் வந்து பார்த்தா செத்து கிடந்தாருங்க. நான் தான் போலீஸ் ஃபோன் பண்ணி சொன்னேங்க. ஓகே. மிஸ்டர் ஷரத். எஸ் மேடம். இவரோட டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. ஓகே மேடம். கீப் an eye on him. ஓகே. நீங்க தான் பாஸ்கரோட வைஃபா? ஆமாங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆகுது? 1 வருஷம் தாங்க ஆகுது. உங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஐ மீன் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள? எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நீங்க இந்த வீட்டில் தான் குடியிருக்கீங்களா? இல்லைங்க, எங்க வீடு அடையாறுல இருக்கு. நீங்க கூட்டிட்டு வர சொன்னீங்கன்னு என்னை இங்க அழைச்சிட்டு வந்தாங்க. பாஸ்கருக்கு யாராவது எதிரிங்க இருந்தாங்களா? எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க. Take care. Let's move. Okay. Do you see that? ஆமா மேடம். என்னமோ உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. நீங்க எடுக்கறீங்களா? இறங்கி பாத்துறேன் மேடம். மேடம், காஃபி. Yeah. Thanks. Come with me. Come. உட்காரு. மிஸ்டர் ஷரத். மேடம். லாக்அப் ரெடியா இருக்கான்னு பாருங்க. ஓகே மேடம். ஓகே. மிஸ்டர் சாம்ராஜ், ஏசி மோகன் குமார் பாக்ஸர் அவங்களோட கொலை கேஸோட எல்லா எவிடன்ஸ் ஃபைலையும் எடுத்துட்டு வாங்க. சரிங்க மேடம். சீக்கிரம். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம்ல? இந்தாங்க மேடம். எல்லா ஃபைல்ஸும் இருக்கா?
கொஞ்ச நேரம் யாரையும் உள்ள விடாதீங்க. யூ கேன் கோ. எஸ் மேடம். தேங்க்ஸ். யா. நீ ஏன் இவ்வளவு பெரிய குற்றம் செஞ்சிருக்க? நீ செஞ்சிருக்கிறது மன்னிக்கக்கூடிய குற்றமா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருப்ப? நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஊமை மாதிரி உட்கார்ந்திருக்க. பதில் சொல்லு. என்ன தப்பு? என்ன குற்றம்? உன் கழுத்துல தாலி இல்ல, அத பத்தி தான் கேக்குறேன். ஓ, அதா படுக்கும்போது உறுத்துச்சின்னு கட்டி வச்சேன், மறந்துட்டேன். மேரிட் லைஃப் நல்லா இருக்கா? உன் ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? கனடால இருக்காரு. ஓ, அதனால தான் இவ்வளவு டல்லா இருக்கியா? சரி, எத்தனை குழந்தைங்க? இப்ப எதுவும் இல்ல. ஏன்? கனடால இருந்து வந்ததுக்கு அப்புறம் பெத்துக்கலாம்னு சொன்னாரு. ஓகே, சரி. என்னை பத்தி நீ எதுவுமே கேட்கல, நானே சொல்றேன். நான் ஒரு பையனை லவ் பண்ணேன். கல்யாணமும் நடந்தது. ஆனா தாலி கட்டினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் ஒரு தீவிரவாதின்னு. யா, மனவரையிலேயே அவனை சுட்டு தள்ளிட்டு தாலியை கழட்டி எறிஞ்சிட்டேன். யூனோ, கடமைக்கு முன்னாடி எந்த உறவுமே எனக்கு தேவையில்லை. சரி, நீ வருத்தப்படாத. ஓகே, உன் அட்ரஸ் ஃபோன் நம்பர்லாம் தான். நான் நேத்து தான் வீடு மாத்தினேன், அட்ரஸ் தெரியல. நாளைக்கு கொண்டு தரேன். சரி, ஓகே. ஓகே, நான் கிளம்புறேன். டிராப் பண்ண சொல்லட்டுமா? இல்ல, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய்க்கிறேன். ஓகே, டேக் கேர். யூ டூ. கீப் இன் டச். பை.